அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஆனால் அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வேணும். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாடத்தை நம்ம விஷுட் தட் இஸ் அதனுடைய மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் நம்மளுக்கு வேணும். அதுக்காக இந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நவ் லெட் அஸ் see the problem. A body constrained அந்த பக்கம்தான் போக முடிகிற மாதிரி சூழ்நிலை உருவாக்குறாங்க. constrained to move along the z axis of a coordinate system. So z axis la மட்டும் தான், this is x y z. Okay, coordinate system is subject to a constant force F given by F is equal to minus I vector plus 2j vector plus 3k vector Newton, where I, j, k are unit vectors along x, y and z axis of the system respectively. What is the work done by this force in moving a body a distance of 4 meter along z axis? என்ன கேட்டிருக்காங்க? இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. ஃபோர்ஸ் வெக்டாருங்கிறதுனால நம்ம வெக்டார்ஸ் அதை என்ன செஞ்சுருப்போம்னா we have represented. பொதுவாக ஜாமெட்ரிக்கலாக தான் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். இதான் ஃபஸ்ட் டைம் என்ன செஞ்சுருக்கோம்? we have used vector notation. அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் 4 மீட்டர் அலாங் z axis. சரிங்களா? இது எப்படி என்ன செய்கிறது, இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ அனலைஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் என்ன எழுதிட்டேன், நான் வந்து ஃபோர்ஸ் எழுதிட்டேன். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐ ப்ளஸ் 2j ப்ளஸ் 3k நியூட்டன். சரிங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்கிறாங்க, தட் இஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு 4 மீட்டர் அலாங் z axis. இப்போ இது எப்படி செய்கிறது? பொதுவாக என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் work done is equal to f dot s. இங்கே பார்த்தீங்கன்னா work done is equal to f dot z, f dot s. ஸோ ரெண்டுமே என்னது வெக்டார்ஸ். ஸோ இது எப்படி செய்வீங்கன்னா f இன்ட்டு s இன்ட்டு காஸ் தீட்டா இப்படி நீங்கள் பண்ணுவீங்க. திஸ் இஸ் ஜாமெட்ரிக்கல் வே ஆஃப் டூயிங். ஆனால் இங்கே நம்ம அப்படி செய்ய முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா எஃப்மே வெக்டாராக கொடுத்துருக்காங்க, எஸ் ஒரு வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, எஸ் 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இசட் ஆக்சிஸ் மட்டும் தானே இருக்குது. ஸோ இந்த எஸ்ஸை நீங்கள் அதனுடைய வெக்டார் ஃபார்மில் எழுதணும். எப்படி எழுதுவீங்க? இப்போ இசட் ஆக்சிஸில் மட்டும்தான் மோஷன் இருக்குது. ஸோ 0 ஆக்சிஸ் தட் இஸ் ஐயில் 0, ஜேயில் 0. ஸோ 0i ப்ளஸ் 0j ப்ளஸ் 4 மீட்டர் அலாங் இசட், ஸோ 4k. இதுதான் எஸ் வெக்டார். மல்டிப்ளை பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படி கேட்டிங்கன்னா, அதாவது நமக்கு என்ன தெரியும்னா, ஐ டாட் ஐ இஸ் ஈக்குவல் டு ஐயோடைய யூனிட் வெக்டார் 1 இன்ட்டு 1 இன்ட்டு காஸ் 0. ஸோ இட் இஸ் 1. இப்போ பாயிண்ட் இஸ் அண்டர்ஸ்டுட். ஸோ வெக்டாரோடைய ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் சொல்கிறேன். ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா திஸ் வேல்யூ இன்ட்டு திஸ் வேல்யூ 0 ப்ளஸ் திஸ் வேல்யூ இன்ட்டு திஸ் வேல்யூ 0 ப்ளஸ் திஸ் வேல்யூ இன்ட்டு திஸ் வேல்யூ 12. So ultimately it is 12 Newton. So answer is 12 Newton. As simple as that. So அப்படி இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 4 மீட்டர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது போல் சே 2i ப்ளஸ் 3j அப்படின்ட்டு. அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணணும்னா, you have to, this is minus 1 minus i, this is plus 2. So you multiply, you will get minus 2 plus this is 2, this is 3 plus 6 is equal to 4 joule அப்படி எழுதலாம், or 4 Newton meter. So this is the way to handle வெக்டாருடைய ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன். உடன் கண்டுபிடிக்கிறதுக்கு வெக்டாருக்கான ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான வழி இதுதான். அப்போ இங்கே நீங்கள் ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. இதன் காரணமாக தான் வெக்டார்ஸுங்கிற கான்செப்டே உள்ளே வருது. ஜாமெட்ரிக்கலாக செய்வதை விட வெக்டாராக செய்வது நம்மளோட வேலையை பல மடங்கு ரெடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பிள்ளைங்க புரிஞ்சுக்கோங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.